வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை என்று சபாநாயகரை சந்தித்த பின்னர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமை செயலகத்தில் பேட்டியளித்திருக்கிறார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், சட்டத்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வைப்பதற்காக வந்திருந்தேன். தனது நண்பர் ரமேஷ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் உரிமையாளராக இருக்கிறார். அவர் குடும்பத்தில் பல வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் குருசங்கர் என்பவர் பொய் வழக்கு ஒன்றையொடித்து ரமேஷ் அவர்கள் மீது பொய் வழக்கு தொடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ரமேஷ் என்பவர் சமீப காலமாக நீட்டிற்கு சாதகமாக மருத்துவத்துறைக்கு நிலையான MRP வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்காக அவரையும் அவரது குடும்பத்தாரையும் பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மேலும் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவரை புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதனை பற்றி பேசவே இங்கு வந்ததாக குறிப்பிட்டார். புதிதாக வந்தவர்கள் ஆட்சியை நன்றாக செய்து வருகிறார்கள். சிறிய அலுவலகம் முதல் பெரிய அலுவலகம் வரை ஊழல் நடைபெற்றால் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். புதிய அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட வேண்டும். இன்னும் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பே இதனை பற்றி நான் பேசியிருக்கிறேன். தமிழகத்தில் பொதுமக்களை சார்ந்த பொது பிரச்சனை பல்வேறு இருக்கிறது. அதனை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் எனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை. மேலும் அவர் சிறப்பாக செயல்படுவதாக நான் இன்னும் பார்க்கவில்லை என்றார். சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் லாட்டரி குடும்பத்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று தெரிவித்திருந்தார். அது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், பல்வேறு தொழிலிலிருந்து அவர் தற்போது வெளியே வந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி இருவரும் சற்று பக்குவமாக பேச வேண்டும் என்று நினைப்பதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திரு லா மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர்களையும் நம்ம ஸ்பீக்கர் JCD பிரபாகரன் ஐயா அவர்களையும் பார்த்து, முதலமைச்சரையும் பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். என்னுடைய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவரும் ஒரு உரிமையாளர். அந்த குடும்பத்தில் கொஞ்ச நாளாக பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. அது ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. அதில் குடும்பத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதில் இப்போ குருசங்கரா இப்போ கரண்ட் சேர்மனாக இருக்கிறவர் இவங்களை மற்ற அண்ணனையும் அக்காவையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட்டு அவங்க மேலே சில பொய் வழக்கெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங் அவரை திரு ரமேஷ் அவர்கள் அவர் ஒரு ஆரோவிலியன். அவர் அடிக்கடி பாண்டிச்சேரி வருவார். எங்கள் நட்பு அங்கே தான் ஆரம்பிச்சுது. அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீட்டுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற நிறைய இஷ்யூஸு, அதை எப்படி ஒரு கோவிட் டைமில் எப்படி ஒரு தேட்டருக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் எப்படி மேக்ஸிமம் அமௌண்ட் எப்படி போடுறீங்களோ, அதே மாதிரி எப்படி பஸ்ஸுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு MRP போடுறீங்களோ, அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுக்கும் ஒரு MRP வேணும். அதே மாதிரி கோவிட் டைமில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக ரூம்ஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு ஒரு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். அதனால் அவங்க ஃபேமிலிலேருந்து கூப்பிட்டு அவர் பர்சனலாக வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணிக்கப்புறமும் அவர் சில பேசினதுனால அவர் மேலே பொய் வழக்கு போட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி அவர் புழல் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஸோ அது விஷயமா ஒரு நியாயமான அவர் திரு குருசங்கர் டிஎம்கே முக்கியமான பிரமுகர்களுக்கு ரொம்ப பழக்கம் சொல்கிறனால அந்த டைமில் அவங்களால இந்த கேஸை ஒழுங்காக வாதாட முடியல. இந்த வாட்டி திரு விஜய் திரு CM அவர்கள் ஜென்யூனாக கரப்ஷன் இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக ப்ராப்பராக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வார்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த என்கொயரி ப்ராப்பராக பயாஸ்டாக இல்லாமல் ஒரு ப்ராப்பர் தரோ என்கொயரி வைக்கணுங்கிறத எங்களோட வேண்டுகோள். அதுக்காக தான் இன்றைக்கி திரு JCD பிரபாகரன் அவர்களையும் நிர்மல்குமார் லா மினிஸ்டர் அவர்களையும் பார்க்க வந்தேன். அது உண்மையாக அது இப்போ தான் லெட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நான் உரிய நடவடிக்கை நான் எடுக்க சொல்கிறேன். CM பார்க்க முடியும். CM அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏதோ 14 days ப்ராசஸ் டைமில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மெயில் அனுப்ப சொல்லியிருக்கு. அனுப்பிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் எப்போ இன்வைட் பண்ணுறாங்களோ அந்த இஷ்யூவை சொல்லும். பட் அந்த 14 daysக்குள்ளே அவரை ரிமைண்ட் பண்ணி அவருக்கு பெயில் கூட மைட் ஆஸ் வெல் கிடைக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இதை ப்ரோஆக்டிவாக எடுத்து பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள்.
உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு இந்த ஆட்சியோட நடவடிக்கைகள்? இல்லை, ஆன் தி அதர் சைடு உண்மையாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி, நான் கரப்ஷன், ஊழலற்ற ஆட்சி. அது வந்து இன்னைக்கு வந்து சின்ன ஒரு ஆஃபீஸ்லேருந்து, ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே இதை பார்க்க முடியுது. அதே மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படுது. பாஷா இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், நிறைய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், லஞ்சம் வாங்குற ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கப்படுது. அட் த சேம் டைம் ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ தான் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து புதுசாக கற்றுட்டு இருக்காங்க. அதுக்கான டைம் எடுக்கும். வி ஹேவ் டு கிவ் தம் ஆல்சோ தட் ப்ரீதிங் ஸ்பேஸ். அந்த டைமுக்கு கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறத நம்புகிறோம். ஃபாதரோட பிசினஸ் பத்திலாம் சட்டப்பேரவையில் பேசப்பட்டது. 900 crores கொடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க. அந்த விவரத்துல உங்களோட பார்வை என்ன? அதை நான் என்ன சொல்ல அப்போவே ஏனைக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா, ஒரு சட்டசபை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து மக்களோட அரசாங்க வரி பணத்தில் வந்து நடக்கிற ஒரு இடம். இங்கே வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படணும், கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை வந்து இது நான் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடியே இந்த அலிகேஷன் நானும் வச்சுருக்கேன். அதை வந்து எங்கே அது வந்து இந்த இடம் இல்லை, அது வந்து விவாகம் இருக்குது. இங்கே வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஏரியில் வந்து கழிவுநீர் கலந்து குடிநீரை வந்து மாசுபடுத்துங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இப்போ டே டு டே நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து இதை பற்றி இது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசுகிறது வந்து எதிர்க்கட்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு சென்சிபிளாக பேச மாட்டுறாங்கிறது என்னோட. உங்களோட ஃபேமிலி மெம்பர் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இன்னும் அவர் செயல்பாடு பண்ணுற மாதிரி எனக்கு நான் இன்னும் பர்சனலாக அவரை இன்னும் அதை ரியலாக ஃபீல் பண்ண முடியல. இன்னும் ஐ திங்க் தேர் டேக்கிங் தேர் ஓன் டைம்னு தெரில. பட் அவரை பற்றி எனக்கு இது வரைக்கும் நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் இன்னும் பார்க்கல. எனக்கு எந்த பிசினஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர். அல்ல, இப்போ எல்லா பிஸ்னஸும் அவர் வெளியில் வந்திருக்காரு. அது லாஸ்ட் டைம் நானும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நாங்களே லாஸ்ட் டைம் வந்து அது என்னெல்லாம் ஷேர்ஸ் இருந்தோ அது எல்லாத்தையும் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவர் ஹஸ் கம் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸஸ். பட் அசம்பிளியில் இந்த கண்டென்ட்டா ஆதவ் அர்ஜுனா சார் தான் கொண்டு வந்தார். ஃபேமிலி குரூப் பத்தி லாட்டரி விவகாரத்தில் முதல்ல பேசுனது அது நீங்கள் அவர்கிட்ட தான் பேசணும். அதான் சொல்கிறேன், இம்மெச்சூர்டாக இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், திரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பேசினா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங்ஸ். தமிழ்நாட்டுல என்ன சார்? ஏன்னா தேர்தலை நீங்க புதுச்சேரி டெவலப் பண்றதுன்னா அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டுல உங்க பார்ட்டியோட எலிவேஷன் இருக்குமா? ஆமாம், இல்லை புதுச்சேரிக்கு நாங்கள் அதாவது விஷன் டாக்குமெண்ட் கூட இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் விஷன் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்கள் சிங்கப்பூர் ஆர்கிடெக்ட் சிபிஜியை வச்சு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் சிபிஜி ஆர்கிடெக்ட் ஹூ டிசைன் சிங்கப்பூர், அவங்க தான் சிங்கப்பூரை வந்து 188 இயர் ஓல்ட் ஃபார்ம், அவங்க தான் வந்து சிங்கப்பூரே டிசைன் பண்ணாங்க. அந்த ஃபார்மை வர வச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஓன் ஃபண்ட்ஸை செலவு பண்ணி நாங்கள் வந்து விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். பட் நம்ம ஃபோர்த் ஆட்டோட 10 வருஷம் 20 வருஷம் இப்போ எப்படி பிரிட்டிஷர்ஸ் ஃப்ரெஞ்ச் பீப்புளாக வரும்போது அவங்க வந்து முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணுவாங்க. இப்போ சண்டிகர் பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் பிரித்து ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டான சிட்டியாக டெவலப் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். ஸோ அதுக்காக சிங்கப்பூரோட ஃபர்மோட நாங்கள் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு கேட்டிருந்தார். தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக விரைவில் வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதோட இந்த சட்டசபையை வந்து அதுக்கான இடம் இல்லை. நான் கட்சி விஷயமா நான் வெளில வந்து நான் சொல்கிறேன். வந்தா சரியா இருக்குமா இல்ல வர வேண்டாவா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களோட பார்வையில் இல்லைங்க, நான் இப்போ பாலிடிக்ஸில் இருக்கேன். நான் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தேன்னா நான் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச முடியும். இன்றைக்கி நான் அரசியல் இருக்கும்போது அதை நான் அரசியல் நோக்கத்தை தான் நான் பார்க்க முடியும். எதிர்கால தொழில்நுட்பம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஐஐடி மெட்ராஸில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்துரையாடினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்று ஐஐடி மெட்ராஸ் சென்று அதன் இயக்குநர் பேராசிரியர் வி காமகோடி அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்தான விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் ஐஐடி மெட்ராஸ் ஹெரிடேஜ் சென்டர் துறையை சார்ந்த திருமதி மம்தா அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் பங்கேற்றனர். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கல்வி, புதுமை மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ திட்டம் குறித்த அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தொகுதியில் உள்ள முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த வார்டு மற்றும் பூத் தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதியில் உள்ள முதியோர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களின் தேவைக்கேற்ப மருத்துவ சேவைகளை நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் CSR மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழுவை சார்ந்த சாஷிதா, வார்டு மற்றும் பூத் தலைவர்கள், ஹெல்பேஜ் இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பண்டிட் துரைசுவாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக விழா நடைபெற்றது. புதுச்சேரி பண்டிட் துரைசுவாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக தந்தை என போற்றப்படும் அரங்கநாதனின் பிறந்தநாளையொட்டி நேற்று நூலக விழா நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் திரளான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வமோடு கலந்து கொண்டு பல்வேறு நூல்களை பார்வையிட்டு வாசித்தனர். விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை உஷா தலைமை தாங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நூலக ஆசிரியை சக்தி ஸ்ரீ ரூபினி செய்திருந்தார். மாணவர்களிடம் வாசிப்பு ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற்றது. மேல்சாத்தமங்கலம் ஸ்ரீ செங்கழிரமன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மேல்சாத்தமங்கலம் ஸ்ரீ செங்கழிரமன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு துவஜாரோகணம் விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு காலை மாலை என இரு வேளைகளிலும் அபிஷேக ஆராதனை, அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. மேலும் தினந்தோறும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் மின் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று சிவன், பார்வதி, ஐயனார், பூரணி பொற்களை ஆகிய சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேல்சாத்தமங்கலம் தர்மகர்த்தா கிராமவாசிகள் மற்றும் உபயதாரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மாகே பெட்ரோல் பங்கில் குழந்தைகள் விளையாட்டிற்கு பயன்படுத்தும் ரூபாய் 500 நோட்டை புழக்கத்தில் விட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாகே பிராந்தியம் பல்லூரில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கிற்கு கேரளாவை சார்ந்த 4 பேர் காரில் வந்து பெட்ரோல் போட்டுள்ளனர். அதற்கான பில் தொகை ரூபாய் 600 பங்கு ஊழியரிடம் கொடுத்தபோது அதில் இருந்த 500 ரூபாய் நோட்டு சந்தேகப்படும்படி இருந்தது. இதனையடுத்து ஊழியர்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு ரூபாய் நோட்டை சோதனை செய்ததில் அது செல்லாத நோட்டு என்று தெரிய வந்தது. இதுகுறித்து ஊழியர்கள் மாகே காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த இன்ஸ்பெக்டர் அனில்குமார் மற்றும் போலீசார் செல்லாத ரூபாய் 500 நோட்டு கொடுத்தவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கேரள மாநிலம் கோழிக்காடு பகுதியை சார்ந்த சாயன் வயது 21, ரெஜித் வயது 22, ஸ்ரீஜித் வயது 24, அக்ஷய் வயது 21 என்பதும் இதுபோன்று 3 கடைகளில் செல்லாத ரூபாய் 500 நோட்டுகளை கொடுத்து மாற்றியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்து சோதித்த போது அவை அனைத்தும் குழந்தைகள் விளையாட்டிற்காக பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது செல்லாத ரூபாய் நோட்டை புழக்கத்தில் விட்டதாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வீராம்பட்டினம் தேரோட்டம் முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. வீராம்பட்டினம் செங்கழிரமன் கோவில் ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வருகின்ற 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளனர். இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் காவல்துறை, பொதுப்பணித்துறை உட்பட பல்வேறு துறையின் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தையொட்டி 300 சட்டம் ஒழுங்கு போலீசார், 100 போக்குவரத்து போலீசார் என மொத்தம் 400 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். வீராம்பட்டினம் செல்லும் வாகனங்களுக்கு ஒரு வழி பாதையும், அங்கிருந்து வரும் வாகனங்களுக்கு சின்ன வீராம்பட்டினம் வழியாக மாற்றுப்பாதையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தெருக்களில் பேனர்கள் வைக்கக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் 15ஆம் தேதி தெப்பல் உற்சவமும் 21ஆம் தேதி முத்துப்பல்லக்கு வீதி விழாவும் நடைபெறவுள்ளது. காரைக்கால் அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் லட்சார்ச்சனை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் காரைக்கால் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் வந்து அம்மனை வழிபட்டு வருகின்றனர்.
ஆடி மாத கடைசி செவ்வாயை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு லட்சார்ச்சனை நடத்தப்பட்டு அஷ்ட தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சூரனை சம்ஹாரம் செய்து தலமாக கருதப்படும் இக்கோவில் அம்மன் கீழ்நோக்கிய 3 முனைகள் கொண்ட திரிசூலத்தை கையில் ஏந்திருப்பது தனி சிறப்பாக விளங்குகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனை வழிபட்டால் பில்லி சூனியம் உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆடி கடைசி செவ்வாயை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தனர். காரைக்கால் கடற்கரையில் ஆடி அமாவாசை சமுத்திர தீர்த்தவாரியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்திலிருந்து ஸ்ரீ சந்திரசேகரார் அம்பாள் சமுத்திர தீர்த்தவாரிக்காக காரைக்கால் கடற்கரைக்கு எழுந்தருளினார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஸ்ரீ சந்திரசேகரும் அம்பாலும் கடற்கரைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம். அதன்படி இன்று காரைக்கால் ஸ்ரீ சந்திரசேகரர் பல்லக்கில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து காரைக்கால் கடற்கரையை அடைந்தார். அங்கு அஸ்திர தேவருக்கு பால், தயிர், மஞ்சள், பழங்கள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அஸ்திர தேவருக்கு சமுத்திர தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. ஆடி அமாவாசை தீர்த்தவாரியை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் திரளான பக்தர்கள் திரண்டு கடலில் புனித நீராடி ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் துக்க வீட்டிற்கு சென்ற மூதாட்டி ஒருவர் அங்கு உடல் வைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டிகள் கை வைத்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பம் காக்காயந்தோப்பு பிரம்மன் கோவில் தெருவை சார்ந்தவர் பழனிவேல், வயது 50. இவர் உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவரது இறப்பிற்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் அக்கம் பக்கத்தினர் என பலரும் சென்றனர். அதேபோல அதே பகுதியில் வசிக்கும் இரிசன் மனைவி ராசாத்தி, வயது 79 மற்றும் அவரது மக்கள் இரிசம்மாள் ஆகியோரும் சென்றனர். அங்கு இறந்தவர் பழனிவேலுவின் உடலை குளிர்சாதனை பெட்டியில் வைத்திருந்தனர். அப்போது அங்கு சென்ற ராசாத்தி மற்றும் அவரது மகள் இரிசம்மாள் ஆகிய இருவரும் அந்த குளிர்சாதனை பெட்டி மேல் கை வைத்து அழுதனர். அப்போது போதிய பாதுகாப்பின்றி குளிர்சாதன பெட்டியின் மின்கசிவு காரணமாக ஷாக் அடித்து ராசாத்தி தூக்கி வீசப்பட்டார். அவரது மகள் இரிசம்மாள் லேசான அதிர்வு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆட்டோ மூலமாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ராசாத்தி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து அவரது மகன் கிருஷ்ணமூர்த்தி அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துக்க நிகழ்ச்சிக்கு சென்று மின்சாரம் தாக்கி மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் ரூபாய் 1.12 கோடியில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பொன்னுசாமி கார்டன், அஸ்வின் நகர், ஜெயராம் நகர் மற்றும் ரைஸ்மில் ரோடு பகுதிகளில் தார் சாலை அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நடவடிக்கை மேற்கொண்டார். பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் சார்பில் ரூபாய் 1.12 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமை தாங்கி பணியை தொடங்கி வைத்தார். இதில் உதவி பொறியாளர் பிரபாகர், இளைநிலை பொறியாளர் முருகன், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சாலை அமைக்கும் பணிக்கு நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசிற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். காரைக்காலில் ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் நடந்த திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டம் தலத்தீரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் ஆடி கடை செவ்வாயை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திரளான பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து குடும்ப நலம், மாங்கல்யம் பலம் மற்றும் செல்வ பலம் பெருக்க வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் அலங்காரம், சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பூஜை பொருட்களும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேட்டில் உள்ள ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி மகா கணபதி ஹோமம், கொடியேற்றம், தினசரி அலங்காரம், தீபாரதனை மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றன.
முக்கிய நிகழ்வாக திருத்தேர் வலம், பார்சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்த பக்தர்களுக்கு கூழ் ஊற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கழுமரம் ஏறுதல் மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு விரியூர் பகுதி கிராம மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.